Hi students, welcome to Tutor Institute of Technology YouTube channel. Myself Kavita from Tutor Institute of Technology. எங்களோட Tutor Institute branches எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டோல்கேட் இன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பட்டுக்கோட்டை இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? இப்போ டியூட்டர் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் எப்படி வந்து கோச்சிங்ஸ்லாம் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவல் கோச்சிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இண்டிவிஜுவலாக அவங்களும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்துட்டு நாங்கள் வாங்குற மாதிரி அந்தளவுக்கு நாங்கள் கோச்சிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது எங்களோட இன்ஸ்டியூட்டில் எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மேக்ஸ் பேஸு ஆன்லைன் மேக்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அதில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் வந்து ஈஸி வேலை எப்படி கொண்டு போகலாம், அதாவது ஃபன் வேலை, ஜஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இல்லாமல் எப்படி ஈஸியாக அப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை எப்படி வந்துட்டு ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? ஷோ ஆகுற இன்ட்ரோடக்ஷன் அதை பாருங்கள். இப்போ அதாவது ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனியன்ஸ். இதை வந்துட்டு திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ, அதாவது இந்த மெத்தடை இன்னொரு வேலையும் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் ஸ்டிக் மல்டிப்ளிகேஷன். அதாவது சைனீஸ் ஸ்டிக் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ஸ்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜாப்பனீஸ். அதுதான் ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இது கண்டுபிடிச்சி வந்து 100 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஃபன் வேயாகவும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒன் வே ஆஃப் மல்டிப்ளிகேஷனாகவும் சொல்லலாம். அதாவது நீங்கள் ஹேண்டில் போடுற இதோட ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப கைண்டாகவும் போடலாம். ஓகேங்களா? இதை வந்து விஷுவல் கைண்ட் ஆஃப் லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷனும் சொல்லலாம். லேட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? ஸ்டிக்ஸ் வச்சு இது பண்ணுறத வந்து லேட்டிஸ்னு நீங்கள் வந்து சாலிட்ஸ் அது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க, அதில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 × 32. ஓகேங்களா? இப்போ 21 × 32 மல்டிப்ளை பண்ணால் 672. ஓகேங்களா? அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கனாலே அந்த ஆன்சர் வரும். இப்போது இதை வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஈஸி வேலை எப்படி டிரைவ் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 21 அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 21ல் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ 2 வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. இப்போ 2க்கு ஆப்போசிட்டாக 1 வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்ட்டு இருக்கா? இன்ட்டுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 32 இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் லைனில் எப்படி ட்ரா பண்ணுன்றதை காட்டியிருக்கேன், லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? இன்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்குது. 3யை ஃபஸ்ட்டு வந்து 2க்கும் 1க்கும் பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 3க்கும் ஆப்போசிட்டாக வந்துட்டு 2 வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்துட்டு எப்படி ஸ்டிக் மெத்தடில் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இன்டர்செக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த லைன்ஸில் இன்டர்செக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா கீழே வாட்ச் பண்ணிடுங்க. அந்த இன்டர்செக்டிங் லைன்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டாட்ஸ் வைக்கணும். எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸ்லைட்ஸில் வந்துட்டு டாட் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் இன்டர்செக்டிங் லைன்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடு வந்துட்டு பாக்ஸ் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைடில் உள்ள எட்ஜ் ரைட் கார்னரில் உள்ளதை ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து எத்தனை லைன்ஸ் இன்டர்செக்டிங் ஆகிருக்கு? 1. ஓகேங்களா? மிடில் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆகியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் கார்னரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6 ஆகியிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 3 பாக்ஸஸ் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். இதை வந்து எப்படி வந்து ஃபஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணி அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதை வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸை ரைட் டு லெஃப்ட்டில் தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பாக்ஸ் போட்டாச்சு, நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இதை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து எழுதணும். ரைட் சைட்லேருந்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா அப்போ நீங்கள் ரைட் சைட் கார்னரில் எத்தனை இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்குது? 2 இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு மிடில் உள்ளது எத்தனை இருக்குது? 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. ஸோ 672. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இப்படி தான் வந்து ஜாப்பனீஸ் மெத்தடில் வந்துட்டு கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் சம் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அதை டிரைவ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இதில் எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்துட்டு இன்னொரு சம் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். 53 × 36. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 53 வந்து ஃபஸ்ட்டு 5 வரைஞ்சிடணும், நெக்ஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் இன்டூக்கு அப்புறம் இருக்கிற 3 ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும், அப்புறம் வந்துட்டு 6 வரைஞ்சிடணும். ஓகேங்களா? இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணக்கப்புறம் எப்படி கேல்குலேட் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைட் கார்னர், நெக்ஸ்ட்டு மிடில், நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட் கார்னர். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம வந்து இது வந்து டபுள் டிஜிட்டாக இருக்கிறனால இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி மேம் வந்து நான் போடுறது அப்படின்னு. அதை வந்து நாங்கள் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 18 நம்பர்ஸ் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 டாட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் கார்னர்னு பார்த்தீங்கன்னா 15. இப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 18 + 39 + 15 இருக்கா? இப்போது இந்த 8 வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 + 9 அப்படின்னு இருக்கா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த டேர்ம் மட்டும். 1 + 9ஓட ஆட் பண்ணுறப்ப 10ன்னு வரும். அப்போ அந்த இடத்துல 10 அப்படிங்கிறத 15 + 39 + 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு 40 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 15 + 40 + 8. ஓகேவா? இப்போ 15 + 40 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 0வும் 8யும் அப்படியே வந்து கீழே இறக்கிடணும். இப்போ 15 + 4 அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் 19. இப்போது நீங்கள் வந்துட்டு கேல்குலேட் பண்ணிங்க 15 + 40 + 8 அப்படின்னா அதில் 15 + 4ன்றதை 19 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 08 அப்படியே இறக்கிட்டோம். அப்போ 1908 தான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது 53 × 36 மல்டிப்ளை நீங்கள் நார்மல் வேலை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு கன்வே ஆகும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அசைன்மெண்ட் சம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிரைவ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாய்.